என்னை நிக்கில் சார் வேகமாக பின்னாடி கூடும்போது நான் பயந்துட்டேன். ஏதோ பஞ்சாயத்து போல், ஐயோ என்னடா ப்ரொடியூசரை மட்டும் தனியாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த என்ட்ரிலாம் எனக்கே புதுசு, கூச்சமாகவும் இருந்துச்சு. அப்புறம் கெஞ்சினேன், நான் முன்னாடியே வந்துடுறேன்ட்டு, உடலை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஐ மீன் யூ ஸ்போக் அபவுட் ரூட்டட், கான்ட்ரவர்ஷியல், அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. விஷால் சாரை நான் ஒரு ஹீரோவாக பார்த்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது செல்லம்மை படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஐ வாஸ் இன் 3rd year. ஐம் ஷுர் கல்யாண் மை பார்ட்னர் நோஸ் தட். உங்களோட முதல் படம் நாங்கள் தஞ்சாவூரில் நான் படிக்கும்போது போய் பார்த்தம்போது நாங்கள் அவரை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் ஹரி சார், சாமி, தமிழ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், அதுவும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரு. அப்படி தான் ஹரி சார். ஸோ இந்த தருணம் இது வந்து ஒரு கற்பனையான தருணம் எனக்கு. ஐ மீன் லைக் விஷால் சார் ஹீரோவா, ஹரி சார் டிரெக்ஷனில் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் சேர்ந்து இணைந்து தயாரிப்போம்னு நான் என் வாழ்க்கையிலேயே நினச்சது கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்குறவங்களுக்கும் இப்பயுமே அது ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும். எப்படா நீ ப்ரொடியூசர் ஆன அப்படின்னு. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா ப்ரொடியூசர் தெரியாது. இது வந்து ஒன்லி ஒரு பொசிஷன் தான். நான் அதை எப்போவுமே சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை நான் கரெக்டாக பயன்படுத்துகிறேன்னா அந்த வேலைக்கான ஊதியமை நான் வாங்கிக்கிறேன், அந்த வேலைக்கான பேர் வந்து ப்ரொடியூசர். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சாரை வந்து ஒரு 3 years முன்னாடி என் பையனோட பர்த்டே அன்றைக்கி தான் மீட் பண்ணேன். சாருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கேரவேனில். அப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சாரை மீட் பண்ணுறதுக்கு மார்க் ஆண்டனிக்கு. ஸோ நான் உள்ளே போய் பார்த்து பேசினோடனே இட் வாஸ் அ வெரி நேச்சுரல் காமன் டிஸ்கஷன். அண்ட் ஐ எம் சம்ஒன் ஹூ ஆல்வேஸ் பிலீவ்ஸ் இன் த வைப்ஸ். ஏன்னா அது மட்டும் தான் நான் நம்புவேன். அண்ட் ஐ டேக் டெசிஷன்ஸ் பை கன்விக்ஷன் அண்ட் இன்ஸ்டிங். நான் ரொம்ப யோசிச்சுட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சாரை பார்த்தேன், அவர் பேசின விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ ஹோப் அவருக்கும் என்னை பர்சனாக பிடிச்சிருந்துச்சுன்னு. கார்த்திக் நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அப்போ ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் இணைந்து அப்பயே இட்ஸ் பீன் 2.5-3 years முன்னாடியே சாரை வந்து நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம் லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சார் மார்க் ஆண்டனி பண்ணி முடித்த உடனே கடவுளாக பார்த்து எனக்கு வந்து அமைச்சு கொடுத்த டைரக்டர் வந்து ஹரி சார். அந்த கடவுள் ரீதியில் அதை எனக்கு அமைச்சவர் வந்து விஷால் சார். அந்த காம்பினேஷன் ரெண்டும் அமைஞ்சது வந்து ஐ திங்க் இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் மீ. அந்த 2 காம்பினேஷன் அமைஞ்ச பிறகு தெர் இஸ் நோ டேர்னிங் பேக். அண்ட் ஃபாலோட் பை தம் தேவிஸ்ரீ சார் பிரசாத் வந்து ஜாயின் பண்ணார். தென் சமுத்திரகனி சார் வாஸ் தேர் அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ வாஸ் செலக்டட். அண்ட் இட்ஸ் பீன் அ கேக் வாக் ஜேர்னி ஃபார் மீ. நான் வந்து மற்ற ப்ரொடியூசர் மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இல்லை கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை. நான் ரொம்ப ஈஸியாக தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன். ஐ ஹோப் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வந்து கண்டிப்பாக எனக்கு நேர்மையாக, என்னோட படத்துக்கு நேர்மையாக, என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நேர்மையாக இருந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட தருணம் தான் இது. அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக போகுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.